ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். நிறைய ஊர்லேருந்து நிறையா டேலண்ட்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்ஸை காமிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த டேலண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நிறையா பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்த 2 சூப்பர் ஹிட் டேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரவீன் காந்தி சார் மற்றும் அகத்தியன் சார் இருக்காங்க. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சந்தோஷ்குமார். சரி, என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க ஜட்ஜஸ் முன்னாடி? ஒரு சாதுவான கேரக்டர் ஒன்று, ஒரு ஆக்டிவான கேரக்டர் ஒன்று. உங்கள் ஃபேவரட் ஹீரோ விஜய். விஜய். அடடே, எங்க உங்கள் வாய்ஸே கொஞ்சம் ரகடாக நல்லா இருக்குங்க. வில்லனாக எதாவது பண்ண போகிறீங்களா? ஆமாம். அப்படியா? வெயிட் அண்ட் சீ. ஈரோட்லேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸை இங்கே ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்கலனாலும் ராஜ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது ஃபேமிலியெல்லாம் விட்டு பார்க்க சொல்லுங்கள். சப்போஸ் ஃபேமிலிக்கு ஏதாவது வேலைலாம் இருந்து ராஜ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க. ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்னு ஒன்று இருக்குது. அதை போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் போய் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் சந்தோஷ் குமார் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் குமார். எங்கேருந்து வரீங்க? சார் ஈரோடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஈரோட்டில்? சார் காலேஜ் படிக்கிறேன். ஃபைனல் இயர் ட்ரிபிள் படிச்சிட்டு. ஃபைனல் இயர் ட்ரிபிள். எப்படி காலேஜ் லைஃப்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கா? சூப்பராக போயிட்டு இருக்கு சார். சூப்பர். ஓகே, இப்போ என்ன பர்ஃபார்ம் பண்ண போறீங்க? பிளைண்ட் கேரக்டர் ஒன்று. ஓகே. சரியா பேச்சு வராத ஒரு கேரக்டர் ஒன்று. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். சார் 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 எல்லாருக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு சார் அம்மானா பிடிக்காது? அந்த வரிசையில் எனக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் எனக்கு தான் பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாது சார். யாராவது இருக்கீங்களா சார்? சார், எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க. யாராவது இருந்தால் எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் சார். நான் எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை சார். தம்பி, உங்கள் அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கப்பா. சார் சார் இருக்கீங்களா சார்? சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. உங்கள் அம்மா உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க. நீ அம்மாவை நல்லா பார்த்துக்க. உனக்கு பிறவியிலே கண் இல்லைன்னு நினச்சிக்காத. நீ தன்னம்பிக்கையா இரு. சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீ எனக்கு பார்வை வந்துடும்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சார், எங்கள் அம்மாவை நான் பார்த்துருவேனா சார்? ரொம்ப நன்றி சார். சிக்குமா சிக்குமா, இவரெல்லாம் கூழ் சாப்பாடு போடுங்க. அப்பா இங்கே வாங்க. யாருங்க? நம்ம சொந்தக்காரங்க. அவங்க வெளியே இருந்தாங்க, நம்ம பார்க்கவே இல்லையா? நீங்கள் அவங்களுக்கு சோறு போடுங்கம்மா. டேய், அவங்களெல்லாம் கூப்பிடாதீங்கடா. ஏன்டா கூப்பிடுறீங்க? அவங்கள வெளியே போக சொல்லுங்க. அப்பா அப்பா அப்போ அவங்க பேசாதீங்கப்பா. அவங்க முடியாமல் வருதுக்காங்கப்பா. அவங்களுக்கு சாப்பாடு உட்காந்து சோறு போடுப்பா. சத்தம் போடாதப்பா, சாப்பாடு போடுப்பா. அவங்க பாவம்ப்பா, உட்காந்து எப்பா சாப்பாடு அவங்களுக்கு எடுத்து வைங்க. சாப்பாடு எங்கம்மா? அப்பா வாப்பா, நீயும் சாப்பாடு போடுப்பா. நம்ம கூடவே இருந்தாங்கல்லப்பா. அவங்க வெளியே நம்ம பார்ப்போம்லப்பா. கோயில் பக்கத்துலலாம் உட்காந்துருப்பாங்கல்லப்பா. எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுருமா? ஓகே. அதான் அதில் ஒரு நல்ல டயலாக் சொன்னீங்க. அம்மா எப்படி இருப்பாங்க சார் அப்படின்னு. மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படியா சார்? மகாலட்சுமி எப்படி இருப்பாங்க சார்னு கேட்டுருக்கணும். ஏன்னா மகாலட்சுமி எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா? ஏன்னா பிளைண்டு பிறந்ததுலேருந்து பிளைண்டு தானே. அதனால தானே அம்மாவே பார்க்கலாம். அப்போ மகாலட்சுமி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிருந்தோன்னா அதில் இன்னும் கொஞ்சம் அதில் இன்னும் ஒரு கிரியேஷன் சேர்ந்துருக்கும். நைஸ். நான் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நைஸ் சார். அகத்தியன் சார், நல்லா பண்ணிங்க. அந்த பிளைண்டாக பண்ணதை விட பின்னாடி பண்ணது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவதாக பண்ணது எடுத்த பாடி லாங்குவேஜை விட்டுட்டீங்க பாதியில். பின்னாடி செகண்ட் பர்ஃபார்மன்ஸில் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் பாடியை கொஞ்சம் குறுக்கிட்டீங்க. அது நல்லா இருந்துச்சு. அந்த அந்த கேரக்டருக்கு மிடில் வந்து ரிலாக்ஸ் ஆகி நீங்களாக வந்துட்டீங்க. அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியில் போயிடுச்சு. மற்றபடி நல்லா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர்? மாரிமுத்து. நீங்கள் சென்னையிலேருந்தா? விருதுநகர்லேருந்து வர்றேன். சூப்பர். விருதுநகர்லேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஓகே சார்? ஓகே. எல்லாரும் இங்கே வந்திருக்காங்களா? இல்லை நான் மட்டும் தான். நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க. சூப்பர். உங்களுக்கு ஆக்டிங் சின்ன வயசுலேருந்து ஆசை? நடிப்பு பிடிக்கும். ஆமாம். வீட்டில் நடிச்சிருக்கீங்க? கண்ணாடி முன்னாடி நிறையா நடிச்சு பார்த்துருக்கிறேன். நிறையா நடிகர்கள் மாதிரி நடிச்சு பார்த்துருக்கிறேன். யார் மாதிரி நடிச்சு பார்த்துருக்கீங்க? ஜோதி கணேசன், இப்போ இருக்கிற தனுஷ், இந்த மாதிரி நிறையா ஆக்டரை நடிச்சு பார்த்துருக்கிறேன். சூப்பர். இப்போ இங்கே யார் மாதிரி பண்ண போறீங்க? இப்போ வந்து ஒரு தந்தையா வந்து எமோஷனை காட்டணும்னு ஒரு ஆக்டிங் ஒரு 2 நிமிஷம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். ராஜ் டிவி கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி பண்ணணும்னு வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இதே கான்ஃபிடென்ஸோட நீங்க உள்ள போய் தைரியமா அந்த 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ அண்ணா. சொல்லுங்க, எங்கேருந்து? விருதுநகர்லேருந்து வர்றேன். மாரிமுத்து. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? அரசு ஊழியராக இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். இன்னைக்கு லீவ் போட்டு வந்திருக்கீங்க? லீவ் போட்டு வந்திருக்கேன். ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? ஏதாச்சும் முக்கியமாக வீட்டு வேலையாக போயிட்டு? சொந்த வேலையாக போகிறேன்னு லீவ் கொடுத்துட்டு வந்திருக்கேன்.
சினிமா வந்து எனக்கு வந்து ஒரு ஆசை. ஸோ நீங்கள் என்ன கான்செப்ட் பண்ண போறீங்க? ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் வந்து ஒரு விபத்தில் இறந்துடுறாங்க. ஸ்கூலில் இருந்து வந்து ஃபோன் வருது. அதை வந்து ரியாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அப்பாவுடைய உணர்வு. 2004 அந்த கும்பகோணத்தில் நடந்தது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு 19 வருஷமாக அது வந்து என்னை தாக்கிக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு இம்பாக்ட் உங்களுக்குள்ள இருக்கனால பெர்ஃபார்ம் பண்ணல. சரி, ஓகே, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க சார். எஸ் மேடம், எஸ் மேடம், எஸ் மேடம், எஸ் மேடம், 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 என்ன சொல்றீங்க மேடம்? மேடம், என்ன சொல்றீங்க மேடம்? மேடம், மேடம், பப்பு, 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 ஈஸ்வரி, நம்ம பப்பு. சூப்பரான ஒரு எமோஷனல் சீனை ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுருவோம். சொல்லுங்கள் சார். ரொம்ப நல்லா பண்ணீங்க. அந்த ஃபீல் இருந்துச்சு. 2004 அதனால் செல்ஃபோனை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் கொஞ்சம். 96 குழந்தைகளா? 96 குழந்தைகள். அது மிகப்பெரிய சோகம். அதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னென்னா, ரொம்ப இன்னமும் யோசிக்கிற நிகழ்ச்சி என்னென்னா, திருமணத்துக்கு சமையல் பண்ணுறவருடைய குழந்தை அதில் இறந்து போயிடும். அதற்கு பிறகு அவர் சமைக்க போய் அந்த நெருப்பை பார்த்தாலே அவரால் சமைக்க முடியாமல் அந்த தொழிலையே விட்டுட்டார். அந்த மாதிரி அதில் நிறைந்த சோகங்கள் நிறைந்த ஒரு விஷயம். எடுத்த விஷயத்தை அந்த ஃபீல் பண்ணிங்க. நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? சென்னை நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கேன் சார். அப்படியா? திடீர்னு இந்த ஆக்டிங் மேலே பேஷன் எப்போலேருந்து உருவாச்சு உங்களுக்கு? இல்லை, ஆல்ரெடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓ சார். சூப்பர். மேடம் வந்து குட்டி குட்டி ரோலெல்லாம் நான் சினிமாவில் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் உனக்கு பெரிய ரோல் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வெறியாக வந்திருக்காங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க ஜட்ஜஸ் முன்னாடி? அந்த இடத்துல என்ன வருதுன்னு தெரியலிங்க. பட் ஆனால் நல்லா சிறப்பாக பண்ணுவேன். சிறப்பாக பண்ணுவீங்க. ஆக்டிங் தான் உங்கள் லைஃபே? ஆமாம். அப்படியா? சூப்பர். நல்லபடியாக பண்ணுங்க. கண்டிப்பாக. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வெல்கம் த ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஆஃப் த டே. விஷாக்கா, எந்த ஏரியாலேருந்து வரீங்க? சென்னை நங்கநல்லூர். என்ன கான்செப்ட்? கோயம்புத்தூர்காரங்க வந்து சென்னை ஒரு லேடி கிட்ட பேசுகிற மாதிரி. அந்த ஸ்லாங் இந்த ஸ்லாங் ரெண்டும். நக்கல் நையாண்டி எல்லாம் சேர்ந்து. சரி, ஓகே. இங்கே சென்னையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சினி ஃபீல்டில் தான் இருக்கேன். சரி, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? ஏண்டி குப்பாத்தா, இந்தலையும் அந்தலையும் அலையிற, இங்கே வாடி. அக்கா, என்னக்கா சொல்லுக்கா. நேற்று அந்த சரிதாக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்தை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஏங்கண்ணு, நல்லா தெரிஞ்ச நல்ல மாதிரி சொல்லு சாமி. அக்கா, உனக்கு தெரியாது என்ன? ஐயா, கல்யாணமா அது? அந்த கல்யாணத்தில் கூட்டமும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நல்லாவே கவனிக்கலக்கா. சரி விடுடி, அவங்க ஊர் பழக்கப்படி அவங்க ஏதோ செஞ்சுருப்பாங்க. கோயம்புத்தூர்காரங்கெல்லாம் நல்லா செய்வாங்க தெரியுமா? என்ன உபசரிப்பாங்க. வா கண்ணு, உட்காரு கண்ணு, சாப்பிடு கண்ணி, வயிறார சாப்பிடு கண்ணுன்னு சொல்லுவாங்க. அது இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் உங்கள் ஊருக்காருக்கு சுத்தமாக தெரியாதடி. ஏன்னாக்கா சொல்லிட்ட? எங்கள் ஊர் எப்படி தெரியுமா? எல்லாமே நல்லவங்கக்கா. உனக்கு தாங்க தெரியல எங்கள் ஊரை பற்றி. சரி சரி விடு, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். என்ன சாப்பாடு செஞ்சேன்? மீன் வாங்கி அந்தங்க அத்தை தான் குழம்பு வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரரும் வருவான், குழம்பு நல்லான்னு என்னை இடிப்பாங்க்கா. என்னாடி சொல்கிற? உங்கள் பண்ணாடி வந்து அடிக்கிறது என்றகிட்ட இப்படி சொல்கிறியே, மரியாதையே தெரியாதா உனக்கு? மரியாதைன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பிய புருஷனுக்கு? உன் பண்ணாடி சொல்கிற மாதிரி கேளு, சரியா? சரிக்கா, அதே மாதிரி செய்கிறேன். சரிக்கா, டைம் ஆச்சு, எங்கள் வீட்டுக்காரர் வருவார், நான் போகிறேன். சூப்பராக பண்ணீங்க, வேற லெவலில் பண்ணீங்க. ஜட்ஜஸ் கிட்ட கேட்டோம். நல்லா பண்ணீங்கம்மா. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு இல்லையா? நல்லா பண்ணீங்க. உங்களை நம்பி கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா பண்ணீங்க. இது ஒரு நல்ல விசிட்டிங் கார்டாக உங்களுக்கு இருக்கும். நல்ல விஷயம். தேங்க்யூ சார். பேஷா பண்ணாங்க உஷா. தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு. ஓகே. அந்த பருத்தி வீரனில் பிரியாமணியோட அம்மா ஒரு அம்மா பண்ணாங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியுது. வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். ராஜ் டிவி அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. டோன்ட் வரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
காட் பிளஸ். உங்கள் பேர்? என் நேம் வந்து சாது. சாது பேர்? ஆமாம் சாது. ஆனால் உள்ளே போய் சாதுவாலாம் நடிக்கக்கூடாது. இல்லை, நடித்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெரியும். நீங்கள் என்ன கேரக்டர் பண்ண போகிறீங்க உள்ளே போயிட்டு? ஏரியாவில் பண்ணுறது இங்கே பேச வேண்டியது தான். ஏரியாவில் பண்ணுறது நம்மளுக்கு புதுசாக எண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசுகிறது. சரி, அங்கே இருக்கிற இது பேச. ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை ஒரு 2 இங்கே பண்ணி காட்டுங்க. நான் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். ஸோ நம்ம ஏரியாவில் இருக்க பசங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறது, அந்த பசங்க வந்து ஏரியா சண்டைக்கு போவாங்க, தடுத்து நிறுத்துறது. அப்போ எதனா பிரச்சனைனா நம்ம கிட்ட வராங்கன்னா இது மாதிரி அடிச்சுட்டான், மேலே கையை வச்சுட்டான். இந்த யூனிக் டேலண்ட்டை வச்சு உள்ளே போய் நீங்கள் வெற்றி அடையணும். கண்டிப்பாக. எங்கேருந்து வந்திருக்கீங்க? சார் நான் பெரம்பூர்லேருந்து வந்திருக்கேன். பெரம்பூர் என்ன பண்ணுறீங்க பெரம்பூரில்? இப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டு பசங்களுக்கு டியூஷன் அந்த மாதிரி எடுத்துட்ருக்கேன். அப்படியா? பார்க்கறதோ ஒரு அரசியல்வாதி மாதிரி கெட்டப்பில் இருக்கீங்க. பசங்களுக்கு டியூஷன்லாம் செட்டே ஆகலையே உங்க? இல்லை சார், நம்ம ஏரியாவில் பண்ணுற ட்ரெஸ் இது அப்படியே வந்தாச்சு. நம்மளுக்கு ஜீன்ஸ் நம்மளோட ட்ரெடிஷ்னலே தான். இல்லை, வாத்தியாருன்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கெட்டப் வேணும். சரி, ஓகே. என்ன கான்செப்ட் பண்ண போகிறீங்க? சார் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க, அவங்க நம்ம ரொம்ப நம்புகிறோம். அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்ட பிறகு, அந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு நம்மளை எப்படி கைட்டி விடுறாங்க, அவங்க கைட்டி விட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில் மேலே வந்த பிறகு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பிரதர் நிறைய பேர் கழட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சோகத்தை கொட்ட வந்திருக்காரு. ஓகே, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சோகத்தை கொட்டுறப்ப பிரதர் இந்த சோகத்தை கொட்ட வந்திருக்காரு. ஸோ இந்த கான்செப்டில் அழகாக அவங்க சோகத்தை கொட்டி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், ஆல் தி வெரி பெஸ்ட். பஞ்சாயத்து போயிட்டு வரேன். இன்றைக்கி 4 ஊர் தலைவர் பஞ்சாயத்து இருக்குது. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, நான் முடிஞ்சு வர வரைக்கும். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணல, அவதாம்மா மறக்க முடியல. என்னதான் வாழ்க்கையில் உயரத்துக்கு போனாலும் சத்தியமாக அவளை மறக்க முடியலம்மா. சரி வரம்மா. அடே என்ன சொல்லி வச்ச மாதிரி வந்திருக்கா? நீ தான் வர சொன்னியா? நான் வேலை போயிட்டு உடனே நான் வர சொல்லிடுவியே. ஏய் கேட்டுக்கோடி, அன்னைக்கு மறக்கிறியா? அன்னைக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு? ஊர் தெரியாத இடத்துல, மொழி தெரியாத இடத்துல பட்டு எங்கடி இருக்க தங்கம், எங்கடி இருக்க தங்கம்னு எத்தனை கால், எத்தனை மெசேஜ். இங்கேருந்து போகும்போது என்னடி சொல்லிட்டு போனேன்? நான் பார்த்துப்பேன்டா நீ தாண்டா என் உலகம், நீ தாண்டா என் உலகம்னு சொல்லிட்டு போனேன்ல. இன்னைக்கு என்ன ஆச்சு? தள்ளிட்டு போனால உன்னை. இனிமேட்டு உன் மூஞ்சில் முழிக்க நான் எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு போயிடு. எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் ஆனால் என்கிட்ட வந்து சேர்ந்துடாது. அவ்வளோதான், கிளம்புடி. மீடியா அப்படி சாது மாதிரி வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ஸ் கேட்டுருவோம். சரி, ஸ்கூல் வாத்தியார் இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயத்த இது பண்ணலாம். ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்களே பார்ப்பாங்க இப்போ ராஜ் டிவியை. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? டியூஷன் தான் இல்லை, என்னவா இருந்தாலும் பசங்களோட ட்ராவல் பண்ணுற ஆள் இல்லையா? கண்டிப்பாக. என்னென்னா ரொம்ப லோக்கலாக இருக்குது. பெண் வந்து ஒருத்தரை விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு பெண் ஏமாற்றிட்டு போகிறது காரணமே ஆணாக தான் இருப்பான். நம்ம இங்கே தப்பு பண்ணியிருப்போம், வேறு வழி இல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க பொருளாதாரத்துக்கு போகிறாங்கன்றதுலாம் அவங்க லாஸ்ட்டு தான். அது உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இதே மனநிலையில் வளருவாங்க இல்லையா? நம்மளுக்கு அது நடக்கும்போது நடக்குங்க. நீங்கள் உங்களோட வியூவில் வந்து அது கரெக்டாக இருக்குது சார். 4 செவத்துக்குள்ளேன்னா இது ஓகேங்க. இது ஒரு சேனல் பார்க்குது, இது டெலிகாஸ்ட் ஆகுது இல்லையா? அப்போது எல்லாமே பொண்ணுங்களாலே சீட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அது இல்லை. அது உண்மையிலேயே பெண்கள் வந்து ஜெனினாக இருக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. இது நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் தான் நிறைய ஏமாத்திருக்கேன். ஓகே, ஸோ அதில் ஒரு ரெமெடி கொடுக்கணும். ஓகே, உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துனீங்க. நல்லா பண்ணீங்க, நல்லா நடிச்சு. என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க இன்னைக்கு? விஜய் சாரோட. ஓ, விஜய் சார் மாதிரி பண்ண போகிறீங்களா? ஒரு 2 டைலாக் பண்ணுங்க விஜய் சார் மாதிரி. வாழ்க்கையில் 2வது விஷயத்தை பண்ணி 2வது இடத்துல இருக்குதுல்ல 2ன்னு பேர்த்த உங்களுக்கு எவ்வளோ சுருன்னு ஏறுதுன்னா, மெரிட்டில் பாஸ் பண்ணி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நம்பர் 1 கண்ட்ரியில் நம்பர் 1 கம்பெனியில் நம்பர் 1 சீட்டில் இருக்கிற எனக்கு எவ்வளோ ஏறணும். சூப்பராக பண்ணீங்க. சர்க்கார் படத்துலேருந்து விஜய் சார் டைலாக் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறீங்க. நல்லா வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசணும், ஓகேவா? விஜய் சார் மாதிரி. விஜய் சார் எப்படி பண்ணியிருப்பார் படத்தில், அந்த மாதிரி பண்ணணும், ஓகேவா? ஸ்ரீஹரி விஷ்ணு வாங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th. ஓகே, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்களா இன்றைக்கி ஆடிஷன் போகிறேன் அப்படின்ட்டு? என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்? சூப்பராக பண்ணு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாங்களா? ஸோ என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? விஜய் சாரோட டைலாக். எந்த படத்தில் இந்த டைலாக்? தெரி சர்க்கார். சரி, ஓகே, சூப்பர், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. மிஸ்டர் 2, வாழ்க்கையில் 2வது விஷயத்தை பண்ணி 2வது இடத்துல இருக்கிறதுனால 2ன்னு பேர்த்த உங்களுக்கு எவ்வளோ சுருன்னு ஏறுதுன்னா, மெரிட்டில் பாஸ் பண்ணி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நம்பர் 1 கண்ட்ரியில் நம்பர் 1 கம்பெனியில் நம்பர் 1 சீட்டில் இருக்கிற எனக்கு எவ்வளோ ஏறும். சவால் விடும்போது ரொம்ப சாக்கிறதே விட்டு. அது என்ன சொன்னீங்க? பிராண்டு. அந்த பிராண்டை அழிக்கிறது தானே நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ சொல்கிறேன் மிஸ்டர் 2,
உனக்கு மேலே இருக்கிற ஒன்று அதான் உன் தலைவன். அந்த பிராண்டை நான் அழிக்கிறேன். மறுபடியும் கட்சி செஞ்சாலும் சரி உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் நான் அங்கே எதிர்த்து நிற்கிறேன். அந்த பிராண்டை நான் கிழிச்சு கட்டுறேன். போட்டாங்கண்ணா. குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஏன் ஐயா இது உனக்கே நயமாக இருக்கா? போலீஸ்காரனுக்கு பொண்ணு கிடைக்கிறத கஷ்டையா? கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பிடிச்சி காதலிச்சு ஆல்மோஸ்ட் அங்கே வீட்டில் கன்வின்ஸ் ஆகி காஃபி கொடுற நேரத்தில் உங்களுக்கு கிடச்சிட்டாங்க. எவ்வளோ காண்டாக இருக்கும். அங்கே லவ் சீனை பல்ல கட்டு சுமாரான அடியான்னு வச்சுட்டு ஃபைட் சீன்னு ஒன்றும் பேசலை. இது பாரு வானமாமல, நீ விழுத்தனை பண்ணுனா உனக்கு நல்ல அடியாளுன்னு 2 அல்லக்கைங்க. ஆனால் எனக்கு இது எதுவுமே தேவை. சார் குட்டி தளபதி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண ஸ்ரீ விஷ்ணு பற்றி சொல்லுங்கள். ஸ்ரீ விஷ்ணு சார், உங்கள் தளபதி இருக்கார் இல்லையா, அவர் உங்கள் வயசில் இருக்கும்போது ரஜினி சாரை இந்த மாதிரி பேசியிருப்பார். அதே மாதிரி இப்போ நீங்கள் விஜய் சாரை வந்து பேசுகிறீங்க. கடவுள் அனுக்கிரகம் இருந்தால் நீங்களும் விஜய் மாதிரி வரலாம். ஓகே சார். வருவீங்களா? அது மாதிரி வந்தே தீரும்னு வெறி ஆகணும். தெரியலேருந்து பேசுனது பத்தாது, வெறியோட சுற்றணும். அப்போ தான் ஆசைப்பட்டது கிடைக்கும். நல்லா ஃபோக்கஸ்டாக இரு, சரியா? ஓகே சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ். சார் அகத்தியன் சார் சொல்லுங்கள். நல்லா பண்ணீங்க நீங்கள். ஓகே சார். நல்லா நடிச்சிங்க. டைலாக்லாம் நல்லா சொன்னீங்க. நல்லாவும் படிங்க, நல்லாவும் நடிங்க. ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இங்கே யார் வந்திருக்கா? என் அம்மாவும் தம்பியும் அப்பா வந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க. வர சொல்லுங்கள், கூப்பிடுங்க. கால் தரும். வணக்கம், கோயம்புத்தூருங்களா? நீங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க மாதிரி தெரியுது. இல்லாமலாம் பண்ண முடியாது இல்லையா? டிவியை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் டிவி ஆஃப் பண்ணியிருப்பீங்க, திட்டியிருப்பீங்க, பலது நடந்திருக்கும். அதையும் மீறி அவன் அந்தளவுக்கு பண்ணியிருக்காப்புல. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் ஒரு எதிர்பார்க்குற இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்காப்புல, பையன் லட்சணமாக இருக்கான். நல்லா இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் இந்த எபிசோடில் சூப்பரான நிறையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வரப்போகிற எபிசோட்ஸில் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குன்னு நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் நான் இப்போ கிளம்புறேன். ஸோ அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி. இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.